இன்னும் சில பேர் என்னன்னா இந்த கில்ட்டினஸ் வந்து எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னே பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஃபாரின்ல அதிகமாக இருக்கு, அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவிலே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. கடவுள் நம்ம தப்பு உணர்த்துறத விருப்பப்பட மாட்டாங்க யாரும். அந்த டாக்டரின், பாவத்தை பற்றின டாக்டரின், கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்போ கடவுள் அப்போ சொல்லுவார், எப்பா நான் உன்னை நேசிக்கலாம்பா செய்யறேன், ஆனால் நீ எனக்கு பிரியமா வாழ மாட்டேன். நான் நேசிக்கிட்டும் இருப்பேன், அதே சமயம் கண்டிக்கவும் செய்வேன். இது ரெண்டுத்தையும் நீ ஏற்றுக்கணும். இன்னும் சில பேர் என்னன்னா இந்த கில்ட்டினஸ் வந்து எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள அந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னா கேட்கறவங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஆனால் சில வீடியோஸ் நாங்கள் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், முன்னாடி நம்ம போய் பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போடணும். நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஃபாரின்ல அதிகமாக இருக்கு, அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவிலே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எந்த நெகட்டிவ் வைப்ஸும் வரக்கூடாது. இப்போ அந்த வைப்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜென்சிலாம். ஆனால் எந்த நெகட்டிவ் வைப்ஸும் வரக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ் தான். இப்போ இது எதுக்குள்ள வந்துருச்சுன்னா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே வந்துருச்சு. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கில்ட்டினஸ், கடவுள் நம்ம தப்பு உணர்த்துறத விருப்பப்பட மாட்டாங்க யாரும். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை திடீர்னு கடவுள் உணர்த்திக்கிட்டே இருக்காருன்னா நமக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகிடும். நான் சும்மா கடவுளை சும்மா எல்லாத்தையும் தப்புன்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒருமே டார்ச்சராக இருக்குது, சும்மா ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது செய்ய விட்றீங்களா, எது செஞ்சாலும் தப்புன்னு என் மனசுக்குள்ள உணர்த்திட்டே இருக்கீங்களே. அப்போ என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்காக பாவத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அந்த டாக்டரின், பாவத்தை பற்றின டாக்டரின், கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழலாம், பாசிட்டிவ் வைப்ஸோடு வாழலாம். பாசிட்டிவ் வைப்ஸ். ஆனால் அதுதான் சொல்கிறேன், வெறும் பாசிட்டிவ் வைப்ஸோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கண்டிப்பாக ஒரு உணர்த்துதல் இருக்கணும், பாவம் உணர்த்துதல் இருக்கணும். அதாவது அது நெகட்டிவ் வைப்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்மளுக்கு நல்ல ஆலோசனையை கடவுள் தராரு ஹோலி ஸ்பிரிட் மூலிமா. ஆனால் அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலிமா சொல்கிறதையும் வந்து எல்லாம் தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கோவப்படக்கூடாதுன்னு தாராளம் சொல்லிடுறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கோவப்படாமல் இருக்கிறோமா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம போகும்போதும் ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, இது தப்பா சரியா, உணர்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் தான். இதை விட நம்ம வேற வேலை என்ன இருக்கு? அப்படி இது உணர்த்திட்டே இருக்கும்போது தான் நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும், கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும். ஆனால் நிறைய பேர் நான் ஏன் மாறணும், என் மாற்றமே வேணாம், அதான் நீங்கள் என்ன சொல்லும் போது கூட ஒரு வீடியோ போட்டல, இல்லைன்னா நான் நல்லா தான் இருப்பேன், யாருக்காக மாற்றிக்க மாட்டேன். இது இப்போ அதுவும் இப்போ காட்ஸ் லவ் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கடவுள் என்னை இருக்கிறபடியே நேசிக்கிறார். வசந்த தப்பா போச்சுட்டாங்க போல மக்கள். கடவுள் இருக்கிறபடியே நேசிக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த நேசிக்கிறத நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதுதான் கேரக்டர் மாத்திக்காம இருந்தா அது கடவுளுக்கு செய்ய துரோகம் தான். அதான் ஏற்கனவே அந்த ஏசி எக்ஸாம்பிள் சொன்னதுதான் கரெக்ட். அதாவது உன்னை நம்பி அவங்க கொடுக்குறாரு, அவரு ஃப்ரீடத்தை கொடுக்குறாரு. ஃப்ரீடத்துனா சால்வேஷனை கொடுக்குறாரு. அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு நீ சேஞ்ச் பண்ணு தானே. கடவுள் நம்ம மேல அன்பா இருக்காரு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தப்பு செய்ய நான் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்குன்னு சொல்ல கடவுள் விட்டு நம்மளே பிரிச்சுக்கிறோம். அப்போ கடவுள் அப்போ சொல்லுவார், ஏப்பா நான் உன்னை நேசிக்கலாம்பா செய்யறேன், ஆனால் நீ எனக்கு பிரியமா வாழ மாட்டேன். அதை பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ என்ன ஒருத்தனை நேசிக்கிறான்னா நான் சொல்ற கட்டளைகளுக்கும் அவன் கீழ்ப்படியணும். ஆனா இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா தலைகீழ மாறிடுச்சு. கடவுள் நேசிக்கிறதுக்கு அடையாளமே அவர் கட்டளை கீழ்ப்படியறது தான். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா நான் கடவுளுக்கு நேசிக்கிறதுக்கு அடையாளமே நான் அவரை துதிக்கிறது. வர்ஷிப். நான் கடவுள் நேசிக்கிறதுக்கு அடையாளம் தான் துதிக்கிறேன். அவரு என்கிட்ட என்ன நேசிப்பார், அவ்வளவுதான். அன்கண்டிஷனலா நேசிப்பார். அன்கண்டிஷனல் நேசிப்பார். ஆனா நம்ம கடவுள் மேல வச்ச அன்பிற்காக நம்ம கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து கடவுளுக்கு பிரியமா வாழும், நிம்மதியா இருக்கும். அதனால வந்து இது வந்து நம்ம வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணி மாற்ற முடியாது. கடவுள் என்ன இருக்கிறபடியே நேசிக்கிறாருன்றதுனால நீ இருக்கிற கேரக்டர் அவர் பிடிக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இல்ல, உன்னை நேசிக்கிறாருன்னு தான் சொல்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா எடுத்துக்கிட்டோம், பையன் பொண்ணா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா வந்து நேசிக்காம விட்டுருவாங்க? இல்ல, நேசிப்பாங்க. ஆனாலும் அவங்க செய்யறது இவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோனா பேசப்பா, நான் வந்து கடைசி வரைக்கும் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டாரு. நான் நேசிக்கிட்டும் இருப்பேன், அதே சமயம் கண்டிக்கவும் செய்வேன். இது ரெண்டுத்தையும் நீ ஏத்துக்கணும். நான் நேசிக்கிறதும் செய்வேன், ஏன்னா நீ வந்து என் பையன். ஆனா அதே சமயம் நீ தப்பு செய்யும் போது உன்னை கண்டிக்கவும் செய்வேன், அதையும் நீ ஏத்துக்கணும். அப்போ ஏதாவது ஒரு தப்பு உணர்த்தும் போது நீ அதையும் திருப்பி சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதுதான் நீ கடவுள் மேலே வச்சிருக்க உண்மையான அன்புக்கு அடையாளம்.